உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். கோவையில் பிரம்மாண்ட உணவு திருவிழா நிறைவு நாள் இன்று. கோவையில் பிரம்மாண்ட உணவு திருவிழா கடந்த 4 தேதி தொடங்கி மார்ச் 8, 2026 தேதி வரை நடப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து காணொளி நிகழ்வு மூலம் திறக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் மகளிர் சார்ந்த அனைத்து அமைப்புகள் சார்பாக கோவை வ.உ.சி. மைதானத்தில் கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், நீலகிரி, விருதுநகர் என மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மகளிர் குழுக்கள் தங்களுக்கு ஏற்படுத்தியிருந்த கூடாரங்களில் பல்வேறு விதங்களில் சூடான சுவையான பலகாரங்கள், பிரியாணி வகைகள் மற்றும் சிக்கன், மட்டன், காடை, மீன் சூப் வகைகள், பழச்சாறுகள், இனிப்பு மற்றும் கார வகைகள் போன்றவற்றை உருவாக்கி தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரங்குகளில் வைத்து காட்சிப்படுத்தி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து வந்தனர். இதில் காடை முதல் அல்வா வரை ஊட்டியில் இருந்து வரவழை கொண்டு வரப்பட்ட வர்க்கி தேங்காய் சீமை பால் என்று சொல்லக்கூடிய பானம், நுங்கக்கால் செய்யப்பட்ட ஒரு சுவை மிகுந்த கேக் மற்றும் பல்வேறு வித்தியாசமான உணவு வகைகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்தனர். இதில் ஏராளமான பொதுமக்களும் குழந்தைகள் தங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர். இந்த 4 நாள் நிகழ்ச்சியில் தினமும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும், கரகாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இன்று இறுதி நாளான தினத்தில் டி20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து, இந்தியா அணிகள் மோதும் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளதால் மிகப்பெரிய அளவில் LED திரை மூலம் கிரிக்கெட் நிகழ்ச்சியை நேரலையாக பொதுமக்கள் காண்பதற்கு இந்த உணவு திருவிழா அதிகாரிகள் மூலம் ஏற்படுத்தப்பட்டு சுவை மிக்க உணவுகளை இன்றும் தயாரித்து கிரிக்கெட் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே சாப்பிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் இன்று பொதுமக்கள் மிக அதிக அளவில் காணப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது.